அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் வந்து ஈரோடு மாவட்டம் நம்பியூர் வட்டத்தில் காராப்படி ஒரு கிராமத்தில் இருக்கிறோம். நம்ம விவசாய நண்பர் வந்து இங்க பப்பாளி பயிர் போட்டு சாகுபடி செய்து வந்துட்டு இருக்கிறார். இந்த காணொலிக்கு நம்ம விவசாய நண்பர் மற்றும் நம்ம சாயில் ரீஜனல் ஆஃபீஸர் சதீஷ் சார் இருக்கிறாரு. அனைவருக்கும் வணக்கம் சார். வணக்கங்க சார், உங்களுடைய முகவரி சொல்லுங்க சார். என் பேர் கணேஷ் மூர்த்திங்க. ஆ. தோட்டத்து பேர் ஆண்டிகாடுங்க. ம். காராப்படிங்க. ஓகே. எத்தனை ஏக்கர் பப்பாளி பயிர் நான் போட்டுருக்கீங்க? பப்பாளி வந்து 1 ஏக்கர் போட்டுருக்கிறேங்க. ஆ. 1000 செடி போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே ஓகே. 1000 செடி இடைவெளி எவ்வளவு கொடுத்துருக்கீங்க சார்? இடைவெளி வந்து 7 அடிங்க. 7 அடிங்க. 7 அடி. என்ன வெரைட்டி இது? இது வேற ரெட் அடிங்க. ரெட் லேடி. ஆமாங்க. ஓகே. நம்ம டாக்டர் சாயில் பத்தி உங்களுக்கு எப்படி அறிமுகம் ஆயிருச்சு சார்? சதீஷ் சொன்னதுனால நாங்க அதுக்கு வந்து எங்களுக்கு தெரியாதுங்க. சதீஷ் வந்து எங்களுக்கு ஒரு சொன்னாருங்க. ஓகே. டாக்டர் சாயில் இருக்கு அப்படின்னு. அப்புறம் வந்து காட்டு சாயில் டெஸ்ட் எடுத்து பார்த்தேங்க. ஓகே. இப்போ சாயில் டெஸ்ட் எடுத்ததுக்கு பிறகு முதல்ல இருந்ததை விட இப்போ மண் வந்து நல்லா வளமா பொழு பொழுன்னு தெரியுதுங்க. சார், டாக்டர் சாயில் இங்கே நம்ம ஊத்தி எத்தனை நாள் ஆச்சு? இப்போ ஊத்தி 6 நாள் ஆச்சுங்க. 6 நாள் ஆச்சு. 6 நாள் ஆச்சுங்க. டாக்டர் சாயில் ஊத்தி 6 நாள் ஆச்சு. டாக்டர் சாயில் ஊத்துறதுக்கு முன்னாடி இங்க சாயில் எல்லாம் மண்ணின் பௌதிகத்தன்மை, உயிரியல் தன்மை மற்றும் ரசாயனத்தன்மை எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணி இருந்தாரல்ல சார்? ஆமாங்க. அப்போ மண்ணின் வந்து பௌதிகத்தன்மை எப்படி இருந்தது சார்? எப்படி? அன்னைக்கு வந்து மண் வந்து கொஞ்சம் டைட்டா இருந்துச்சுங்க. ஓகே இப்போ வந்து மண் நல்லா பொழு பொழு லூஸா இருக்குதுங்க. ஓகே 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 சார். எடுத்து காட்டலாம் சார்? எடுத்துக்கலாங்க. பாருங்க சார், பவுடர் மாதிரி இருக்குது. ஆமாங்க. அன்னைக்கு அன்னைக்கு வந்து கொஞ்சம் மண் வந்து கெட்டியா இருந்துன்னு வைங்களேன். மண் கெட்டியா இருந்துச்சுங்க. சாயில் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு மிந்தி. ஓகே. இப்போ எடுத்து அந்த இது மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த 6 நாள்ல வந்து மண் நல்லா பொழு பொழுன்னு ஆயிடுச்சு. காபி பவுடர் மாதிரி இருக்கு. ஆமாங்க. மண் மனம் எப்படி இருக்கும் சார்? இப்போ மண் அன்னைக்கு மண் மனம் இல்லைங்க. இப்போ மண் நல்லா மனமா இருக்குது. மண் மனம் அடிக்குது. மண் மனம் அடிக்குது. ஓகே. இன்னொன்னு சார், ரெண்டாவது அந்த பௌதிகத்தன்மையில அம்மா வேறு ஜெல்லி வேறுங்கிற அன்னைக்கு எப்படி இருந்தது? அன்னைக்கு வந்து அம்மா வேர் மட்டும் இருந்ததுங்க. ஜல்லி வேர் இல்லைங்க. இப்போ ஜல்லி வேர்